நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக டெல்லி வந்த சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், சிங்கப்பூருக்கு இயற்கையான நட்பு நாடாக இந்தியா இருந்து வருகிறது. இரு நாடுகளும் நிலையான வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே பசுமை எரிசக்தி வழித்தடம் அமைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஏற்கனவே இந்தியா சவுதி அரேபியாவுடன் பசுமை எரிசக்தி பரிமாற்ற இணைப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு விழா டில்லியில் நேற்று நடந்தது. விழாவில் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகளை பல பேரிடர்களில் அதிக உயிரிழப்பு ஏற்படுவதை தவிர்த்துள்ளது. நிலநடுக்கம் தொடர்பாகவும் முன்னதாகவே தகவல்களை தெரிவிப்பது தொடர்பான முறையை விஞ்ஞானிகள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நேற்று மகா கும்பமேளா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஏரியாவில் மிஷனரி அமைப்பு ஒன்று ஸ்டால் போட்டு மைக் வைத்துக்கொண்டு கும்பமேளா என்கிறது ஒரு மூட நம்பிக்கை என்று பிளக்ஸ் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்திருக்கிறார்கள். அப்போது அதை கடந்து சென்ற ஒரு நாகசாது, எங்களுடைய நம்பிக்கையை மூட நம்பிக்கை என சொல்வதற்கு நீங்கள் யாருடா என்று உள்ளே புகுந்து அடித்திருக்கிறார். அதை பார்த்ததும் மொத்த பக்தர்களும் ஒன்று சேர்ந்து ஹரஹர மகாதேவா என்று கடையை பிரித்து மேய்ந்து சல்லி சல்லியாக உடைத்திருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் பொதுமக்களின் வரி பணத்தில் சம்பளம் பெறும் அரசு அதிகாரி பொதுமக்களிடம் லஞ்சம் பெற்று வேலை செய்து கொடுப்பது வாடிக்கையாம். பொறுத்தது போதும் பொங்கி எழு என்பது போல பொங்கி எழுந்த பொதுமக்கள் லஞ்ச பணத்தை அரசு அதிகாரியின் முகத்தில் விட்டெறிந்து இந்த லஞ்ச பணத்தை சாப்பிடு என கோஷமிட்டு கழுத்தில் பதாகைகளை தொங்கவிட்டு கோஷங்களை எழுப்பிய காட்சி. சாமி படங்களை டேபிளில் வைத்துக்கொண்டு லஞ்சம் கேட்ட அதிகாரி பொதுமக்களை கையெடுத்து கும்பிடுவது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரேரா எனப்படும் ரியல் எஸ்டேட் ஆணைய உத்தரவுகளை நிறைவேற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட நபருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்துள்ளது என ரியல் எஸ்டேட் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை அடைப்பு நீக்க தனியார் நிறுவனம் சார்பில் சமுதாய பொறுப்பு நிதியில் ரோபோ எந்திரம் வாங்கப்பட்டது. குறைந்த அளவிலே பயன்படுத்தப்பட்ட ரோபோ எந்திரம் பழுது நீக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த பின் அதன் திறன் சரியில்லை என ஓரம் கட்டப்பட்டுவிட்டது. சில ஆண்டுகளுக்கு முன் ரோட்டில் பரவி கிடக்கும் மண்ணை அள்ளுவதற்கு நவீன லாரி வாங்கப்பட்டது. டீசல் செலவு அதிகம் என ஓரம் கட்டப்பட்டுவிட்டது. டீசல் செலவு கட்டுப்படி ஆகாது என கூறி இதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை. தற்போது வார்டுகளில் உள்ள பூங்காவில் புதர்களை வெட்டுவதற்கு 5 ரோபோ எந்திரம் வாங்கப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்து புதர் வெட்டும் ரோபோவை நன்கு பராமரித்தால் அனைவருக்கும் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் ரோபோவுக்கு தாழ்வு. ரயிலில் செல்லும் பயணிகள் தங்கள் உடைமைகளை ஏதேனும் ரயில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வெளியே கீழே விழுந்துவிட்டால் பெட்டிக்குள் இருக்கும் அபாய சங்கிலியை பிடித்து இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தால் அபராதம் செலுத்த நேரிடும். அதனால் ரயில் செல்லும் பாதையில் வெளியே கீழே விழுந்த இடத்தில் உள்ள கம்பத்தின் நம்பரை நோட் செய்து ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139ற்கு போன் செய்து விவரங்களை தெரிவித்தால் வெளியே கீழே விழுந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கும். ரயில் பெட்டிக்குள் களவு போகும் பொருட்கள் திரும்ப கிடைக்க ரயில்வே போலீஸ் நம்பர் 182க்கு போன் செய்து விவரங்களை கூறினால் கண்டுபிடித்து கொடுப்பார்கள். 139, 182 இந்த 2 எண்களை ஞாபகம் வைத்து பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947 78915 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.